அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போது ஆரி ஒர்க் டிசைனை கையிலேயே எப்படி போடுறது, நார்மல் நீடில் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு கையளவு நம்ம ஏற்கனவே எப்பவும் போல் கையளவு வெட்டிக்கிறோம். நல்ல துணியும் அதே அளவுக்கு பேப்பரில் அதே அளவுக்கு துணி பேப்பர் கட்டிங் போட்டு அதையே நல்ல துணியோடு வச்சு அடிச்சுக்கிறோம். லைனிங் விட்டு நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அதை அட்டாச் பண்ணிக்கலாம். பேப்பரில் வச்சு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறோம். இது பேப்பர் எதுக்குன்னா, நம்ம நார்மல் ஊசியில் போடுறதுக்கு நல்ல துணி நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குது. ஏ4 சைஸு ஏ4 சீட்டு அந்த பேப்பரில் நம்ம ப்ளவுஸ் அளவுக்கு அப்படியே கட் பண்ணி அதை நம்ம அந்த மெயின் கிளாத்தில் வச்சு அடிச்சுக்கிறோம். இப்போ அளவு மார்க் பண்ணிக்கலாம். அந்த துணியை ரெண்டாக கரெக்டாக மடிச்சுட்டு அதில் ஒவ்வொரு இன்ச்சுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது செக்குடு பேட்டர்ன் டிசைனு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி குறிச்சிக்கிறோம். குறித்தோம்னா தான் அளவு கரெக்டாக குறித்தோம்னா நம்மளுக்கு கட்டம் போடுறதுக்கு சௌரியமாக இருக்குது. இப்போ இது மாதிரிலாம் புள்ளி வச்சுட்டு அந்த சென்ட்ரு புள்ளியிலிருந்து கிராஸாக அப்படியே கரெக்டாக அந்த புள்ளிக்கு நேராக வச்சு அப்படியே கட்டம் போட்டுக்கலாம். செக்குடு டிசைனுக்கு இது கீழே பாபினில் காப்பர் ஜரிகையை பாபினில் சுற்றி மேலே வெறும் நார்மல் நூல் போட்டு இந்த செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி முதல் தைக்கணும். அதுக்கு கரெக்டாக அந்த வரிகளை கரெக்டாக போட்டுக்கலாம். ஒரே மாதிரி போட்டுக்கிறோம். அதே மாதிரியே தான் இந்த பக்கமும் அதே மாதிரியே ஏகமும் இப்படியே போட்டுட்டு மறுபடியும் கிராஸாக போட்டோம்னா அந்த செக்குடு நம்மளுக்கு டைமண்ட் ஷேப்பில் கரெக்டாக வரும். கரெக்டாக அந்த புள்ளைகளுக்கெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். ஒரே மாதிரி வரும். இது நம்ம ஹெவி ஒர்க் மாதிரி இருக்குன்னால ஆரி ஸ்டாண்டில் போட்டோம்னா இது அப்படியே நம்ம நார்மல் நீடில் போடுற பீடு வச்சு போடுறோம். அதுக்கு நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட்டமாக வர்றதுக்கோசரம் இந்த கட்டம் போட்டுக்கிறோம். கட்டம் போட்டோம்னா மட்டும்தான் இந்த பேப்பரில் வச்சு நம்ம தையல் அடிக்கையில் துணி டேமேஜ் ஆகாது இருக்குது. பாபினில் ஜருகை சுற்றிக்கணும். அப்போ தான் நம்ம மேலே பேப்பர் சைடில் வச்சு அடிக்கையில் கீழே பாபினில் ஜருகை சுற்றுறதுனால நம்மளுக்கு மெயின் கிளாத்தில் ஜருகை ஸ்டிச்சிங் கொடுக்கும். இப்போ அது பாருங்க, காப்பர் ஜருகை அதை பாபினில் 2 இதாக சுற்றி இருக்கிறேன். 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து சுற்றி இருக்குது. ஒரு இது இல்லை, 2 பாபினில் சுற்றி அது 2 இதாக எடுத்துருக்குது. இப்போது அதை அந்த கேஸில் போட்டு நாம் கீழே போட்டுக்கிறோம். மேலே தைக்கிறதுக்கு நார்மலாக நம்ம தைக்கிற நூலே போதும் மேலே தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம அடி அந்த பாபினில் ஜருகை சுற்றி இருக்கிறதுனால நம்ம ஸ்டிச்சிங் போட்டோம்னா மெயின் கிளாத்தில் ஜருகை விழுகும். இப்போ பேப்பரில் தான் நம்ம தையல் அடிக்கிறோம். ஒவ்வொரு கோடுகளுக்கும் 3 லைன் ஓட்டுறோம். 3 லைன் ஓட்டையில் அந்த ஜருகை ரெட்டை இதாக போட்டிருக்கிறதுனால 6 லைன் மாதிரி உள்ளுக்குள்ளே விழுகும். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இந்த செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி, ஆரியில் செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி லுக்கு நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. மிஷின்லேயே இப்படி ஏகம் ஓட்டுறோம். இப்படியே லைனாக கிராஸாக, ஆனால் பொறுமையாக அந்த லைன் மேலேயே தான் ஒவ்வொரு இதுவும் லைன் மேலே அப்படியே ஓட்டுறோம். நார்மலாக நம்ம எப்பவும் தைக்கிற மாதிரியே தான் அப்படியே தைக்கிறோம். கீழே பாபினில் ஜருகை சுற்றி இருக்குது. அதனால் நம்மளுக்கு பார்க்குறக்கும் நல்லா டிசைன் நல்லா வரும். செக்குடு பேட்டர்னுக்கு அருமையாக வரும். பொறுமையாக ஒவ்வொரு லைனுக்கும் 3 தடவை அப்படி ஓட்டிக்கிறோம். அதையே திருப்பி 3 தடவை. இப்போ ஒரு நெட்டு அப்படியே ஓட்டியாச்சு. இனி கிராஸாக இந்த பக்கம் கிராஸில் அடித்தோம்னா அப்படியே டைமண்ட் ஷேப்பு கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு இது தைக்க தெரிஞ்சால் போது மெதுவாக அப்படியே ஓட்டி அப்படியே ஏகமே ஓட்டிக்கிறோம். செயின் ஸ்டிச் போட்ட மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஏன்னா மெயின் கிளாத்தில் நம்மளுக்கு ஜருகை கீழே விழுந்துருக்கு.
இப்போ அந்த பேப்பர் மேலே உழுகிறதெல்லாம் நம்ம மேல் நூல் போட்டிருக்கிறதுனால இந்த பேப்பர் மேலே இருக்கிறதெல்லாம் நூல் தான், காப்பர் ஜரி கலர்லேயே நூல். இப்படியே போட்டுக்கிறோம் பொறுமையாக கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே. இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்ட மாதிரியே பட்டையாக 3 லைன் ஓட்டுறதுனால பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. இப்போ வந்து சீலை கலரு இந்த ஓரம் வச்சு அடிச்சுக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கொஞ்சம் கரை வர்ற மாதிரி இருக்குட்டு அப்படின்ட்டு சீலை கலர் ரோஸ் கலரு, அதனால் ரோஸ் கலர் 1.5 இன்ச்சுக்கு துணி வெட்டி அதில் வச்சு அடித்து திருப்புறேன். இப்போ அந்த லைன் வரைஞ்சதுலேயே அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் ஏகமும். அதுக்கு ஒரு படிமான தையல். இந்த பேப்பரெல்லாம் கடைசியில் நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்டிப்பாக இருக்குது, அதுக்கோசரம் அந்த பேப்பர் வச்சு துணி டேமேஜ் ஆகாது இருக்குது. இவ்வளோ ஜருக லைன் ஓட்டினதுக்கு பேப்பர் மேலே ஓட்டினதுனால துணியில் எந்த சேதாரமும் இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதையே அடித்து திருப்பி அதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இது கை கீழே நல்லா பார்டர் வந்த மாதிரி இருக்குது, சீலை கலர் ரோஸ் கலரு. இப்போ அடித்தாச்சு. அந்த தையல் தெரியாது இருக்கிறதுக்கு லேஸ் வச்சு அதில் கவர் பண்ணிக்கலாம். ஆரி ஸ்டாண்ட்லேயே போடாத, ஆனால் பயங்கரமாக லுக்கு பயங்கரமாக இருக்குது. நல்லா ஹெவி ஆரி ஒர்க் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. தையல் கொஞ்சம் இதாகிடுச்சு, அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஓட்டிக்கலாம். ஒவ்வொரு லேஸ்க்கு ரவுண்டு தையல். அவ்வளோதான். அனி அடுத்த துணிக்கும் அதே மாதிரி லேஸ் வச்சு அதுக்கு 2 தையல் ஓட்டிக்கலாம். இப்போ இதை அடித்தாச்சு. இனி வந்து நாம் லைனிங் வச்சு ஜாயின் பண்ணி மேலே வச்சு உள்ளே திருப்பிக்கலாம். இப்போ லைனிங் வச்சு ஜாயின் பண்ணாலுமே நம்ம நார்மல் நீடில் ஒர்க் பண்ணையில் இந்த லைனிங் எடுத்துட்டு அந்த பேப்பர் இதில் தான் நம்ம ஸ்டிச்சிங் எல்லாம் உள்ளே போய்க்கி லாஸ்ட்டாக தான் லைனிங் கவர் பண்ணி ப்ளவுஸில் ஜாயின் பண்ணையில் லைனிங் இது பண்ணிக்கணும். இப்போ கீழே வச்சு அடிச்சுக்கிறோம், அந்த லேஸ் வச்சு அடிக்கணுங்கிறக்கோசரம் கீழே வச்சு அடிச்சுக்கிறோம். லைனிங் அட்டாச் மட்டும்தான் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எவ்வளோ தையல் போட்டாலும் அந்த நூலுகள் எல்லாமே வந்து நம்ம இந்த இதுலேயே பேப்பர்லேயே நின்றுக்கு. அதுக்கப்புறம் லைனிங் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக தான் அதை அடிச்சுக்கணும். இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டு இப்போது அந்த பக்கம் லேஸ் வச்சுருக்குறோம், அதே மாதிரி இதுலேயும் கீழே லேஸ் வச்சு 2 தையல் ஓட்டிக்கலாம். பார்டர் ஓரத்தில் லேஸ் வச்சு ஓட்டிக்கலாம். அதே மாதிரியே 2 இது. இப்போது இது ஒரு டிசைன் ஆயிடுச்சு. சீலை கலரும் வந்த மாதிரி அதுக்கு வந்து லேஸ் வச்சு இது ஒரு டிசைனாக கீழே கைக்கிட்ட கரை வந்த மாதிரி பண்ணிட்டோம். எல்லாமே இது நம்மளோட க்ரியேட்டிவிஸ் தான். நம்ம எப்படியெல்லாம் நினச்சி நம்ம பண்ணோன்னு நினைக்கிறோமோ ஆரி இல்லாதையே சூப்பராக நம்ம கை வேலையிலேயே பண்ணிக்கலாம். இனி இந்த ரோஸ் கலரில் இப்போ வந்து நம்ம எந்த வேலை பண்ணோம்னாலுமே அந்த லைனிங் எடுத்துகிட்டு அதுகளுக்கெல்லாம் பீட் ஒர்க் கொடுக்குறோம். கடைசியாக அந்த பேப்பர் கிழிச்சு எடுத்துகிட்டு லைனிங் வச்சு க்ளோஸ் பண்ணி தைச்சிக்குவோம். ஏன்னா ஒரு தையல் நூல் கூட நம்மளுக்கு வெளியே தெரியாது. இப்போ இதில் வந்து ஒயிட் ஸ்டோன் அந்த பார்டர்களுக்கெல்லாம் ஸ்டோனு இப்போ கையோட அளவும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பீடு ஒர்க்கு கொடுக்கறதுனால தையல ஊசியில் அந்த பீடுக்கு பட்டு ஊசி உடைய ஆரம்பிக்கி. அதனால் கையோட அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தான் நம்ம பீடு ஒர்க் பண்ணணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் துளியுண்டு அந்த ஊசியில் பட ஆரம்பிச்சிடும்.
அதனால் கையளவு ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அதிலிருந்து ஒரு அரைஞ்சு உள்ளே தள்ளி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். பீடு ஒர்க் பண்ணுறது. இப்போ அந்த அரைஞ்சு தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், ஒரே மாதிரி. இப்போ அந்த மார்க் பண்ணதுலேருந்து அரைஞ்சு தள்ளி உள்ள நம்ம ஸ்டோன் ஒர்க்கு என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குமோ நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த பார்டரில் ஒயிட் ஸ்டோன் கொடுத்து அதில் காப்பர் கலர் பீடு சுற்றி ரவுண்டாக வச்சு நார்மல் நீடில் தான் தைக்க போகிறோம். இப்போ அந்த புள்ளி வச்ச இடத்துக்கெல்லாம் ஒரு ஒயிட் ஸ்டோனு ஹோல் ஸ்டோனு வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லைனிங்கை எடுத்துட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். லைனிங் வந்து நம்மளுக்கு தனியாக இந்தளவு நின்றுக்கணும். இப்போ ஒயிட் ஸ்டோனில் வந்து 2 ஹோல் இருக்குது எப்போவுமே. அந்த ஹோலில் கரெக்டாக ஒவ்வொரு ஹோலுக்கும் விட்டு எல்லா புள்ளிகளுக்கும் ஒவ்வொரு ஒயிட் ஸ்டோன் முதல் வச்சுக்கலாம். வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஒட்டக்கூடாது. ஒட்டினோம்னா 2 தடவை தண்ணியில் போட்டோம்னா கழண்டு வந்துடும். அதை 2 ஹோல்லையுமே விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த பேப்பரில் தான் ஸ்டிச்சிங் போயிருக்குது. நம்மளுக்கு லைனிங் தனியாக தான் நிற்கிது. அந்த லேஸ் வைக்கிறக்கோசரம் லைனிங் வச்சு அடிச்சிருக்கிறோம். இப்போ எல்லா ஒயிட் ஸ்டோனும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரியே எல்லா இதுகளுக்குமே ஒவ்வொரு ஒயிட் ஸ்டோன் வச்சாச்சு. இனி வந்து ஒவ்வொரு ஒயிட் ஸ்டோனை சுற்றியும் நம்ம பீடு சுகர் பீடை விட கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசு காப்பர் கலர் பீடு 12 பீடு ஒவ்வொரு ஒயிட் ஸ்டோன் சுற்றுறதுக்கும் 12 பீடு தேவைப்படுது. 12 பாசி எடுத்து நாம் அதை ஒவ்வொரு ஒயிட் ஸ்டோனையும் சுற்றி கவர் பண்ணிக்கிறோம். ரவுண்டாக நார்மல் நீடிலேயே எடுத்து அந்த ஸ்டோனை சுற்றி அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இடையில குத்தி எடுத்துக்கலாம். முதல்ல 12 பீடையும் அப்படியே ஒரே இதாக ஊசியில் எடுத்துக்கிறோம். அதை ரவுண்டாக சுற்றி வர வச்சு ஒரு குத்தி உள்ளே குத்தி வாங்கிட்டு இடையில குத்தி எடுத்தோம்னா ஃபுல்லாக கவர் ஆகி ஆரி பழகியே தான் டிசைன் போடணுங்கிறது இல்லை. இதே மாதிரி நம்ம நார்மல் நீடில்லையே ஆரியோட ஒர்க்கு இது அப்படியே ஆரியில் நாங்கள் போட்டோம்னா ஆரி ஸ்டாண்டில் இதெல்லாம் வந்து இப்போ இந்த செக்குடு பேட்டர்னுக்கு பூரா நாங்கள் செயின் ஸ்டிச்சாக போடுவோம். ஏதோ ஒன்று அதை கொடுத்து இந்த கட்டம் போடுவோம். இப்போ வந்து இது நம்ம நார்மல் மிஷின்லேயே ஜருகை போட்டு அந்த கட்டங்கள்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் நீடில்லையே இப்போ எல்லா வேலையும் பண்ணுறோம். பாருங்கள், அதே மாதிரியே ரவுண்டு வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா இதுக்குமே அதே மாதிரி குத்தி எடுத்துக்கிறோம். லைனிங் தனியாக இருக்குது. நாம் பண்ணுற ஒர்க்கு பூரா அந்த பேப்பருக்கு தான் அந்த நூலுக்கு பூரா அதில் வரும். போட்டு முடிச்ச கடைசியில் லைனிங் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா ஒயிட் ஸ்டோனுக்கு அதே மாதிரியே சுற்றியும் போட்டாச்சு. இனி வந்து உள்ளுக்குள்ளே கோதுமை பீடும்பாங்க. கோதுமை பீடும் அந்த சுகர் பீடை விட கொஞ்சம் ஒரு சைஸ் பீடு இது. அந்த கோதுமை பீடுங்கிறது நம்ம கோதுமையோட கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது. அதை வச்சு ஒவ்வொரு செக்குடு பெருக்கல்லையும் நம்ம சென்டரில் கோர்த்தோம்னா ப்ளஸ் போட்ட மாதிரி அது ஒரு டிசைனாக வருங்க. ஒவ்வொரு இதுக்குமே ஒரு கோதுமை பீடு ஒரு அந்த சுகர் பீடை விட கொஞ்சம் பெருசுங்க. 1ஆம் நம்பர் சைஸ் இது காப்பர் பீடு. சீலையில் வந்து காப்பர் புட்டாக தான் வர்றதுனால இதில் பூரா காப்பர் ஒர்க்கே தான் பண்ணியிருக்குது எல்லாமே. ஊசியில் கோர்த்து இருங்க, நான் ஒன்று கோர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ அந்த பேப்பர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வச்சு கோர்க்கறதுக்கு நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ரிப்பு கிடைக்கி. அதே வெறும் துணியில் வச்சு நம்ம இப்படி குத்தி எடுத்தோம்னா துணி கொஞ்சம் சுருங்கு.
ஏ4 இதுதான் கோதுமை பீடு. இது வந்து 1ஆம் நம்பர் சைஸ் பீடு, காப்பர் பீடு. இந்த ரெண்டில் தான் வேலையே. A4 சீட்டு வந்து 10லினாலும் நம்ம அல்லையில் அதுக்கு ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம துணிக்கு எப்படி கைக்கு ஜாயிண்ட் கொடுக்குறோம் அதே மாதிரியே பேப்பர் மேலே பேப்பர் வச்சு ஜாயிண்ட் அடித்து நம்ம வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், தைச்சது பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஒவ்வொரு பெருக்கலாட்டு இருக்கிறதுலையும் தான் நம்ம தைக்கிறோம். சென்டருக்கு ஒரு கொஞ்சம் பெரிய பீடு எடுத்துகிட்டு அது போக கோதுமை பீடும் 1ஆம் நம்பர் பீடு கடைசியில் முடியல போட்டு கரெக்டாக அதை வச்சு குத்தி கரெக்டாக அந்தந்த இடத்துகளுக்கு குத்தி எடுக்கிறோம். ஆனால் அந்த பீடு கலர்லேயே நூல் எடுத்துக்கணும். நம்ம தைக்கிற நூல் துளி கூட தெரியாது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கூட்டலாக வந்த மாதிரி இதே மாதிரி தான் எல்லா பெருக்களுக்கும் நம்ம போடுறோம். இதே லுக்கு எல்லா இதுக்கும் போட்டாச்சு. ஆரியில் போட்டோம்னா இதுதான் ஹெவியாக இருக்குது ஆரியில். இது நம்ம நார்மல் நீடிலே தையல் பூரா பேப்பரில் வந்துருச்சு பாருங்க. எல்லாம் போட்டு முடிச்ச கடைசியில் பேப்பர் இப்படி பிச்சு எடுத்தோம்னா எல்லா பேப்பரும் வந்து அதுக்கப்புறம் நம்ம லைனிங் வச்சு கவர் பண்ணி நாம் இது பண்ணிக்கிறோம். முன்பக்கம் ஃப்ரண்ட்டு கவர் தட்டெல்லாம் கட் பண்ணிட்டு தான் இந்த டிசைனே போட ஆரம்பிக்கிறோம். இப்போ கீழே வந்து டேப்லெட் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேப்லெட் பீடுக்கு அந்த 1ஆம் நம்பர் பீடு முதல் 2 மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் டேப்லெட் பீடு ரோஸ் கலர் அந்த பார்டர் கலர்லேயே டேப்லெட் பீடு ஒன்று. அதுக்கப்புறம் முடியில் 1ஆம் நம்பர் பீடு லாஸ்ட்டாக ஒன்று கோர்த்துட்டு அந்த லாஸ்ட் பீடு விட்டு போட்டு திருப்பி நாம் கோர்த்த வழியிலேயே உள்ளே விட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே தான் ஒவ்வொரு டேப்லெட் பீடும் தொங்குற மாதிரி இது பண்ணிக்கணும். கீழே அந்த தளவில் அந்த லேஸ் கிட்ட நாம் குத்தி எடுத்து ஒவ்வொரு டேப்லெட் பீடுக்கு முன்னாடி அந்த 1ஆம் நம்பர் பீடு 2 கோர்த்துட்டு ஒரு டேப்லெட் பீடு முடியில் ஒரு 1ஆம் நம்பர் பீடு இப்படி கோர்த்து ஏகம் அதே மாதிரி தான் நம்ம தைக்கிறதுக்கு விட்டு போட்டு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இருந்து ஏகம் கோர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள் கோர்த்துட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் கோர்த்தாச்சு. இப்போ கவர் தட்டு வெட்டினது போக கவர் தட்டு வெட்டின பக்கம் அந்த லைனிங்கில் அது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணியில் அது இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேப்பரெல்லாம் இப்படி பிச்சு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இப்படி பிச்சு எடுத்துகிட்டு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு இப்போ லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம நார்மல் நீடிலேயே ஆரி பழகணுங்கிறதே இல்லை. சூப்பராக போட்டாச்சு பாருங்க. இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களே லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க இந்த வேலை. அசால்ட்டாக போடலாம். நம்ம வீட்டிலருந்தே நாமளே போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.